Praise the Lord. நம்முடைய கர்த்தர் கண்மலையின் மறைவிலே நம்மளை மறைத்து நம்மை நடத்துவார். இந்த காலையிலே கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நல்லவரே, கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. காக்கிறவர் நம் தேவன் நம்மளை காத்து நடத்துவார். சேதங்கள் அணுகாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. ஆமென். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. இயேசுவே, நீர் எங்களை காத்து நடத்துவீர். அதினதின் காலத்திலே செய்து முடிக்கிறவர் நீர். இன்றைக்கு கண்டிப்பாக உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் காத்து கொண்டிருந்த இருதயங்கள் அப்படி தொய்ந்து போய், என்னுடைய வாழ்க்கையிலே இவைகளை நான் பெறுவானா, இது நடக்குமா என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் நீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர். நீ செய்து முடிப்பீர். ஆமென். இப்பொழுதும் ஒரு வார்த்தையில் எங்களை பலப்படுத்துவீராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை எண்ணி பார்ப்போம். அந்த தலைப்பிலே நாம் கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். The outcome is God's job. Obedience is ours. என்ன சொல்லுது? விளைய செய்கிறவர் அல்லது பதில் செய்கிறவர், அந்த காரியத்தை செய்கிறவர், செய்து முடிக்கிறவர் கர்த்தர். ஆனால் என்னுடைய பங்கு என்னன்னா, கீழ்ப்படுகிறது என்னுடைய பங்கு. செய்து முடிக்கிறவருடைய பங்கு அது கடவுளுடைய பங்கு. என்னுடைய பங்கு கீழ்ப்படுகின்ற ஒரு பங்கு. இதைதான் இந்த தலைப்பு வலியுறுத்துகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 1 Samuel chapter 15 verse 22 என்ன சொல்லுதுன்னா, to obey is better than sacrifice. பலியை காட்டிலும் கீழ்ப்படிவது மேலு.
பலி செலுத்துறது பெரிய முக்கியமான காரியம். பழைய ஏற்பாட்டில் பலி ஒரு காரணமாக இருக்குது. அப்போ தான் அவன் கர்த்தர்கிட்ட போக முடியும், அப்போ தான் அவன் கர்த்தர்கிட்ட பேச முடியும், அப்போ தான் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஆனால் அங்கேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, பலியை காட்டிலும் கீழ்ப்படுதல் தான் மேல். புதிய ஏற்பாடிலும் இந்த புதிய உடன்படிக்கையிலும் அப்படி தான் கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். 2 விஷயத்தை நம்ம இதிலிருந்து பார்க்க போகிறோம். முதல் காரியம், காட் நெவர் ஆஸ்க் அஸ் டு கண்ட்ரோல் த அவுட்கம். கடவுள் ஒரு நாளும் நம்மக்கிட்ட அப்போ அந்த வர்ற அந்த ரிசல்ட்டு, அந்த விளையிறத நீ கொஞ்சம் பாரு, நீ அதை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இது அவருடைய வேலை. God never told Noah when the rain would come. He only told him to build the ark. நோவா கிட்ட கர்த்தர் என்ன சொன்னார், எப்போ மழை வரும்னா சொல்லலை, இந்த மாதம் இந்த தேதியில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து அதெல்லாம் சொல்லலை, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணு, ஒரு பேழையை உண்டு பண்ணு. அதை உடனே கீழ்ப்படிந்தார். மழை வருன்றது அது இதுவரை நோவாவே பார்த்ததில்லை. அதுவே அவரை சந்தேகப்பட வச்சிருக்கலாம். இது எப்படிடா, என்னடா சொல்கிறாரு இவர், மழையா, இதுவரை கேள்விப்படலையே, பார்த்ததே இல்லையே. ஆனால் கடவுள் என்ன சொன்னாரோ அதை கீழ்ப்படிஞ்சு வேலை செய்கிறாரு. அங்கே தான் விஷயமே இருக்குது. அங்கே தான் அந்த அவுட்கம் நோவா ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்தாங்க. காட் நெவர் டோல்ட் ஆபிரகாம் how everything would happen. என்னென்ன நடக்க போகுது, நீ இங்கே போவ இல்லையா, அப்படி போயிட்டுருப்ப, திடீர்னு சண்டைக்கு ஒருத்தன் வருவான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீ வின் பண்ணுவ. அப்புறம் இங்கே போவ இந்த ராஜா கிட்ட, அவங்க இந்த பொருளாதாரம் தெரிஞ்சு அந்த ராஜா கிட்ட உன் மனைவியை உன் சகோதரின்னு சொல்லுவ. இதெல்லாம் சொல்லலை. நீ இங்கே போவ, கொஞ்சம் லோத்து நிமித்தம் ஒரு ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் சொல்லலை. நீ போப்பா. He only said, go, நீ போ. Obedience is acting on God's word even when the outcome is unclear. ஒருவேளை என்ன நடக்க போகுது, எப்படி அது வரப்போகுதுன்னு தெரியாத பட்சத்தில் கூட நான் கீழ்ப்படுகிறேன். பார்த்தீங்களா, கடவுளுடைய வேத வார்த்தைக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதுதான் கீழ்ப்படுதல். எனக்கு அவுட்கம் எப்படி வரப்போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது, அது தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் கீழ்ப்படுகிறேன். பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அதுதான் இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறார், என்கிட்ட எதிர்பார்க்குறார். தயவு செய்து கடவுளை கேள்வி கேட்குறத நிறுத்திட்டு, ஆண்டவரே நான் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு அர்ப்பணிப்போம். அங்கே தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். 2வது, ஒபீடியன்ஸ் ஆக்டிவேட் காட்ஸ் பவர். கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்குதுன்னா, கடவுளுடைய வல்லமை செயல்பட ஆரம்பிக்குது. அதாவது நான் என் வாழ்க்கையில் கடவுளுடைய வல்லமை செயல்படுவதற்கு அனுமதி கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அந்த ஸ்டெப்பு தான் ஒபீடியன்ஸ். When Moses obeyed God and lifted the rod, the Red Sea parted. கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாரு மோசே. அப்புறம் அந்த கோலை தூக்குறாரு, அந்த ஸ்டிக்கை தூக்குறாரு. உடனே அது 2ஆக பிளந்துருது பாருங்க. அந்த கோலை வச்சு அடிக்கிறாரு, பிளந்துருது. மோசே போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கல, அடித்தா எப்படி பலரும், ஒரு சின்ன பள்ளம் மாதிரி ஏற்படும், திரும்பி தண்ணி சேர்ந்துருமே. இதானே ஃபிசிக்ஸு. இதெல்லாம் கேட்கல, கடவுள் என்ன சொல்கிறாரோ கேட்போம். நாட் பிகாஸ் ஆஃப் மோசஸ் ஸ்ட்ரென்த் பட் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் பவர். அங்கே மோசனுடைய பலத்தில் கடல் பிளக்கலை, கடவுளுடைய பலத்தில் வல்லமையில கடல் பிளந்தது. Our obedience is the key. God released the miracle. என்னுடைய சாவியே என்னன்னா கீழ்ப்படுதல். இந்த சாவியை நான் எடுத்துட்டா போதும், இந்த சாவியை நான் பயன்படுத்தினா போதும் இல்லையா, என் வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்கும். 2 வீலர் கீ எடுத்துகிட்டு போய் காரில் போட்டு திறக்க முடியாது. எவ்வளோ பெரிய கொம்பை வந்தாலும் சரி திறக்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாத திட்டம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்கு ஒரே சாவி கீழ்ப்படுதல். செயல்படுமா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God